வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். அக்கௌண்ட்ஸ் கீ ஆன்சர் 2025 ஓட அக்கௌண்ட்ஸ் கீ ஆன்சர் 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஏ டைப் பி டைப் ரெண்டுமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டைப் இருக்கிறவங்க ஏ டைப் இருக்கிற ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. பி டைப் இருக்கிறவங்க பி டைப் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21 சம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 8000 ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருந்தா 2 மார்க். அடுத்து பார்ட்னர்ஷிப் டீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அமௌங் த பார்ட்னர், இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தாவே 2 மார்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பேராகிராஃப் ஆர்எல்ஸ் கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எனி டூ இங்க கீழே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்சியல் பொசிஷன், இதுல ஏதோ டூ எழுதியிருந்தாலும் எனி டூ எழுதியிருந்தாலும் 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படியே வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 20% வரணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரிப்போர்ட் இதுதான் ஆன்சர் அப்படி டைரக்டா கொடுத்துருக்காங்க. குட்வில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லைன் இருந்தாவே உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. ஸோ ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. மேல இது எழுதியிருந்தா 1 மார்க்குங்கிற மாதிரியும் கீழே இருக்கிற ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற வரைக்கும் 1 மார்க்குங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல, கொடுத்துருக்கிறதே அப்படியே வந்து ஓல்ட் ரேஷியோ நியூ ரேஷியோன்னு பிரிச்சு எழுதியிருந்தாவே போதும். ஸோ அதை எடுத்து எழுதியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிலீவ் ஆனிட்டாவே அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த லைன் எழுதினாவே போதும். நெக்ஸ்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரிதான். மோர் தென் நம்பர் ஆஃப் ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு இதுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எனி டூ இருந்திருந்தா அந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ஸ், லாஸ் ஆர் கெயின், இதுல வந்து எனி டூ எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31ல எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தா உங்களுக்கு வந்து 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 பேலன்ஸ் ஷீட், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 49,000 வரணும். ஸோ இதுல வந்து டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு அசட் சைடு வரும். இது எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங் கால்குலேட் பண்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங் கால்குலேட் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தட். ஸோ ப்ராடக்ட் மெத்தட் சாரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் கிரியேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ மாத்தி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வராது. ஸோ 1100 தான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு அடுத்தது வந்து குட்வில் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் 4000, குட்வில் வந்து 12,000 வந்து ஆன்சர் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீவால்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிமிசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவால்யூஷன், அடுத்து வந்து ஸ்டாக், ஃபர்னிச்சர், மிஷினரி, அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ், இது வந்து நம்ம எழுதியிருந்தா உங்களுக்கு வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து இதுல செப்பரேட்டா போட்டிருந்தாலும் ஃபுல் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக், ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர், ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி, இந்த மாதிரி இண்டிவிஜுவலா செப்பரேட்டா போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து இருக்கு இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 36ல வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, டிஃபரன்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எனி 3 எழுதியிருக்கணும் 3 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஃபீட்டர் ஷேர் 7th லெசன்ல இதுல வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம டெபிட் கிரெடிட் இந்த மாதிரி எழுதியிருக்கிறதுக்கு 1 மார்க் ஃபர்ஸ்ட் இதுக்கு, அடுத்து செகண்ட், நெக்ஸ்ட் தேர்ட், ஒரு பாக்ஸுக்கும் ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா எழுதிருந்த இவங்க வந்து ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா 2 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க இண்டிவிஜுவலா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 1 மார்க் மட்டும்தான். இங்க கீழே குட்விலுக்கு தான் உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்க்கு வந்து பாக்ஸ் வெரிஃபை பண்றதுக்கு 2 மார்க், பாக்ஸ் கண்டுபிடிச்சு போடுறதுக்கு. கீழே அந்த ஃபார்முலா போட்டு அப்ளிகபிள் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் ஃபுல்லா போட்டதுக்கு 2 மார்க்கும் அசர்ட்டுக்கு 1 மார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அசர்ட் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்து 1 மார்க் அப்படிங்கறது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல மார்க் செப்பரேட் பண்ணி எல்லாம் தரல. ஓவராலா அப்படியே ஆன்சர் போட்டிருந்தா ஃபுல்லா கரெக்டா போட்டிருந்தா 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ரேஷியோ வந்து அந்த ஃபார்முலா 1 மார்க், கீழே அந்த பாயிண்ட் 1 மார்க், சாரி அந்த எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க், நெக்ஸ்ட் வந்து ஆன்சருக்கு 1 மார்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு வியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு F10 அந்த கீ எழுதியிருந்தாலும் அண்ட் தென் கீழே வந்து கேட்வே ஆஃப் டேலில இருந்து எழுதியிருந்தாலும் 1 மார்க் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் டு நாட் ரைட் ஆல்ட் F1 அது எழுதாம இருந்திருந்தாலும் டீடைலா எழுதலினாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் தான் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 41 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியோடதுக்கு 2 மார்க், அடுத்து டிசம்பர் இயர் எண்டோட 2 மார்க், நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. வேற எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டோட்டல் டெபிட்டாஸுக்கு 2 மார்க், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு 2 மார்க், பேலன்ஸ் ஷீட்டுக்கு 1 மார்க். ஸோ இதில் நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு மிஸ்டேக் பண்ணீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 10 into half equal to 5 மார்க். இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. சேலரி, ரெண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. போக ஆன்சருக்கு 1 மார்க் அப்படிங்கிற ஆன்சருக்கு ஆஃப் மார்க் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா 10 கண்டென்ட் சேர்ந்து உங்களுக்கு ஆஃப் மார்க் போட்டு 5 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறத நீங்க எழுதிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட், இதுல வந்து மார்க் செப்பரேட்டா பிரிச்சு கொடுக்க கிடையாது, அப்படியே டைரக்டா 5 மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 மார்க், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 3 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 into 1 equal to 5 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஃபார் த இயர் December 31st December 2018. இதுல வந்து ஒரு ஐட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி 1 2 3 4 இந்த சைடு 1 5 மொத்தமா வந்து 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு 1 மார்க், நார்மல் ப்ராஃபிட்டுக்கு 1 மார்க், சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு 1 மார்க், குட்வில்லுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து வவுச்சர் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் எழுதியிருந்தா 2 மார்க், அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா வந்து ரிமைனிங் 3 மார்க் கேட்டகரி வைஸ். ஸோ டோட்டல் 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு 1 பாயிண்ட்டும், அடுத்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கீழே நம்ம வந்து பிரிச்சு அந்த மார்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த ரேஷியோ பிரிச்சு கொடுத்துருக்கிறதுக்கு 1 பாயிண்ட்டும், நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1 பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு 1 மார்க். மேக்சிமம் இந்த சம்மை யாருமே அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் எடுக்கும் இந்த சம் போடுறதுக்கு. ஸோ மேக்சிமம் மார்க் அலாட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாக்குற நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது நீங்க இதுக்கு பேசாம நீங்க தியரியே அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா தியரி அட்டன் பண்ணும்போது ஹெட்டிங் மட்டும் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதனால இதுல இவ்வளவு தூரம் டைம் எடுத்து போட்டு நீங்க மத்த சம ஒன்ஸ் இது லேட் ஆச்சு அப்படின்னா அடுத்ததுலயும் உங்களால வந்து கான்சென்ட்ரேட்டரா போட முடியாது. சோ அதனால மேக்சிமம் இந்த மாதிரி ஆசிலேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க தியரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் படிச்சு வச்சுட்டு ஹெட்டிங் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு 3 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு 3 மார்க், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 மார்க், 46ல ரீவேல்யூஷனுக்கு 2, கேபிட்டலுக்கு 2 அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டுக்கு 1 மார்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோக்கு, கரண்ட் ரேஷியோக்கு 2.5 மார்க், குயிக் ரேஷியோக்கு 2.5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு வந்து 2 மார்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா
பேர் வேல்யூ பிரீமியம் வேல்யூ. பேர் வேல்யூக்கு வந்து 2 மார்க்கும் பிரீமியமுக்கு வந்து 3 மார்க்குங்கிற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க 7th சாப்டரோடது. நெக்ஸ்ட் வந்து இது 7th சாப்டர் இருக்கிற ஜேர்னல் என்ட்ரி இது ஈஸியாவே நீங்க வந்து போட்டுடலாம். ஸோ ரைட் ஒன்லி ஜேர்னல் அப்படின்னா கூட நீங்க இதை போட தெரியல ஜேர்னல் மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்முக்கு மட்டும்தான், மேல இருக்கிற சம்முக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 2 மார்க்கும் செகண்ட் ஸ்டெப்புக்கு 3 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜேர்னல் மட்டும் எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ மேக்சிமம் நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ம 5 மார்க் சூஸ் பண்ணும்போது எவ்வளவு சீக்கிரம் ஒரு சம்முக்கு ஒரு 15 மினிட்ஸ் அதிகபட்சம் தான். ஸோ 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி டைம் லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் யூ ஹாவ் டு சூஸ் தட் தியரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தியரி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஹெட்டிங் படிச்சு வச்சுக்கோங்க. ஹெட்டிங் படிச்சு வைக்கும் போதே உங்களுக்கு வந்து மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ நம்மளோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் 3க்கான ஆன்சர் கீ போட்டிருக்கோம். ஸோ இனி அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேக்ஸுக்கான நம்மளோட ஆன்சர் கீ வந்து நம்ம போட போறோம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்டோட ஆன்சர் கீ தான். இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.